மேம் இப்போ மேஷராசிக்கு பொறுத்தவரை வியாபாரம், தொழில், இப்போ வேலைக்கெல்லாம் சொன்னீங்க, சுய தொழில் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கை? அது சுய தொழில் 10ஆம் இடத்தை தான் நம்ம பார்க்கணும். ஒவ்வொருத்தருடைய இதை பொறுத்து தான் இருக்குது. மேஷ லக்னக்காரங்களுக்கு 10ஆம் இடம் நமக்கு என்னவா வரும்? நமக்கு மகரமாக வரும். கரெக்டுங்க. சனி பகவானோட இது. சனி பகவானாக இருந்தாலும் மேஷத்துக்கு சனி பகவான் நல்லது பண்ண மாட்டார். தொழில் சாணம் இருக்கக்கூடிய அதிபதி நல்லது பண்ண மாட்டார். ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட், அது சுயஜாதகத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடிய விஷயம். பட் அவங்க பண்ணலாம், எந்த மாதிரி தொழிலெலாம் பண்ணலாம்னா ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக பண்ணலாம், லேப் டெக்னீஷியன் வைக்கலாம். அதுக்கப்புறம் அரசாங்க கான்ட்ராக்ட்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த டெண்டர் எடுத்து பண்ணுறாங்களா, அதெல்லாம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டர் எடுத்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். ரோடு ஹைவேஸ் ரோடெலாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். கெமிக்கல் ரிலேட்டடாக எடுத்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய பிஸ்னஸாக இருக்கும். அவங்களுக்கு ஆகாத தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி தசை ஆகாது, புதன் தசை ஆகாது. அதே மாதிரி சனி புத்தி வந்தாலும் அவங்க கொஞ்சம் அந்த டைமில் ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்க. சனி புத்தி வரும்போது கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்க. இவங்களுக்கு ஆகக்கூடிய தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தசையும் சூரிய தசையும் சூப்பராக இருக்கும், நல்லாவே இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு ரீதியாக எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து, அதாவது ஒரு கடலில் நீச்சல் அடிச்சு போவாங்கன்னு சொல்லாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீச்சல் அடிச்சு போயிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு லக்கி கலருன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர். சிகப்பு கலர் லக்கியாக யூஸ் பண்ணலாம். ஏதாவது இம்பார்ட்டன்ட் பிளேஸ்க்கு போகிறோம், இம்பார்ட்டண்ட்டாக சைன் பண்ண போகிறோம் போது சிகப்பு கலர் ட்ரெஸ் அணிஞ்சு போகிறது ரொம்பவே அவங்களுக்கு லக்கியாக இருக்கும். முருகர் வழிபாடு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற திசைன்னு இருக்கும்ல, சிலர் கேட்பாங்க, அதில் இந்த லக்னக்காரங்களுக்கு நாங்கள் எந்த திசையை பார்த்து வீடு வாங்கலாம்லாம் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு திசை ரொம்ப அவங்களுக்கு ஆப்டாக இருக்கும். வடகிழக்கு திசையில் நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா கிரகங்களால் ஏற்படக்கூடிய ஏதாவது பிரச்சனை தொந்தரவு இருந்துச்சுனாலும் அது உங்களுக்கு மாட்ரேட்டாக பண்ணி கொடுத்துரும்.